எபிலோக். எபிலோக்னா இறுதி குறிப்பு. நம்மளும் வந்து இறுதி சாப்டருக்கு வந்துட்டோம். ஸோ அவர் இறுதி குறிப்பு கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த புக்கில் வந்துட்டு நான் வந்து இந்த ஸ்டோரியை யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா வந்துட்டு நம்மளுடைய ஆன்மீக இருக்கிற இன்னர் ஸ்பிரிச்சுவல் சினாரியோ, ஆன்மீக நிலைகளை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நான் இந்த ஸ்டோரியை இந்த புக்கில் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்மளுடைய ஆன்மீக நிலைகள் என்னென்னா வந்துட்டு டவுட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ரியலாக டேஸ்ட் இருக்கும், அப்புறம் பாலைவன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஆன்மீக கேள்விகள் பதில்கள், இன்னும் நிறைய ஆன்மீக நிலைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம இந்த புக்கை படித்து முடிச்சிட்டோம். அதனால் வந்து நான் இப்போ வந்து அந்த ஐடென்டிட்டிஸ், அந்த கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட இன்னர் ஐடென்டிட்டிஸ்லாம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த இன்னர் ஐடென்டிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க, ஒரு சைடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா விஸ்வாம்பரா யாருன்னா நமக்குள்ளே இருக்கிற டவுட்டிங் சைடு. நமக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும் இந்த ஆன்மீக பாதையில் வந்துட்டு வரும்போது, நிறைய டவுட்ஸ் அதெல்லாம் வருது இல்லையா. ஸோ வந்து விஸ்வாம்பரர் வந்து நம்மளுடைய டவுட்டிங் சைடை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அவர் வந்து ஜெர்மனிலேருந்து இந்தியாவுக்கு வராரு. அவருடைய டவுட்ஸ் எல்லாம் வந்து தீர்த்துக்கிறதுக்காக, அவங்க குரு மூலயமா தீர்த்துக்கிறதுக்காக அவர் வந்து இந்தியாவுக்கு வராரு. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து கௌர் கிருபா சுவாமி. அவர் யாரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னா, நமக்கு கிடைக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம், டீச்சிங்ஸ், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்கிட்ட இருந்து கிடைக்கிற டீச்சிங்ஸ், ஸ்கிரிப்சர்ஸ்லேருந்து படிக்கிறோம் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு கௌர் கிருபா சுவாமி அந்த சைடு நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் உள்ள நமக்கு இருக்குது, இன்னரில் இருக்குது. அவர் கௌர் கிருபா சுவாமி வந்து இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. இவர் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து பேக் சீட்டில் இருந்தாலும், ரொம்ப மெயின் கேரக்டரில் இல்லாமல் பின்னாடி இருந்தாலும், ஆனால் இவர் தான் வந்து இந்த டவுட்டிங் சைடு விஸ்வாம்பரா இருக்கார் இல்லையா, அவருடைய இதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு, அவருடைய டவுட்டெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரு. ஸ்ட்ரென்த்து, பேசிக்கே பேசிஸ் இதுதான், ஃபவுண்டேஷன். இந்த ஆன்மீக குருவோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த லெக்சர்ஸ், நம்ம ஸ்கிரிப்சர்ஸில் படிக்கிறது, இதெல்லாம் தான் வந்து ஒருத்தர் வந்து ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு, டவுட்டிங் சைட்லேருந்து ஆன்மீக பாதைக்கு ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு இதுதான் வந்து அடித்தளம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான். ஸோ வந்து கௌர் கிருபா சுவாமி வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணோம் இல்லையா, அந்த சைடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சனாதன பாபா யாருன்னா வந்து அவர் தான் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் செல்ஃப், நம்மளுடைய ஆத்மா. அது உண்மையாகவே வந்து உண்மையை தேடுது. ஸோ வந்துட்டு அது வந்து இந்த மாதிரி அது உண்மையை தேடி அந்த பயணத்தில் போகும்போது நிறைய ஆன்மீக மாற்றங்கள்லாம் அதுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அது வந்து கண்டுபிடிச்சிடுது, இதுதான் உண்மையான பாதை அப்படின்ட்டு கண்டுபிடிக்குது. எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, கடவுளுடைய வெளிப்பாட்டின் மூலம்தான் வந்து அது கண்டுபிடிக்கிது, இந்த மாதிரி இதுதான் கரெக்டான பாதை நம்ம போகிறது அப்படின்னு அது ஃபைனலாக கண்டுபிடிச்சிருது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மூணு கேரக்டரும் வந்துட்டு நமக்குள்ளே இருக்கிற இந்த ஒவ்வொரு சைட்ஸ் எல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏன் இந்த கேரக்டரெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஹூ ஆம் ஐ அப்படின்ற கொஷின் இருக்கு இல்லையா, நான் யார் அப்படின்ற கொஷினுக்கு நமக்கு வந்து ஆன்சர் வந்து ரொம்ப கிளியராகவும் ரொம்ப துல்லியமாகவும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா, நம்ம நான் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக நம்ம யார், அப்படி இல்லைன்னா எத்தனை குரல் என்னோடய ஹார்ட்டுக்குள்ளே எத்தனை குரல் இருக்குது அப்படின்ற இந்த கேள்விக்கான பதிலை நம்ம கண்டுபிடிச்சோன்னா, நான் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப துல்லியமாகவும் கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து நமக்குள்ளே இந்த 3 பேரும் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள யார் வந்து அதிகமாக நம்மளை வந்து பாதிக்கிறாங்க, டவுட்டிங் சைடா இல்லை நல்ல ஸ்கிரிப்சர்ஸ்லாம் யார் நிறைய பாதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம், இன்னும் எப்படி இம்ப்ரூவ் ஆகிறது, ப்ரோக்ரஸ் ஆகிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அந்த நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சைடு இருக்கு இல்லையா, அந்த டவுட்டிங் சைடு வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குற மாதிரியும்,
ஸ்கிரிப்சர்ஸில் வந்து ஆன்சர் கொடுக்குற மாதிரியும் அந்த ஆத்மா வந்து அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து சில டைலாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு சொல்யூஷனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உள்ளுக்குள்ளே நம்மளே வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டோம், என்ன நல்லா டவுட் வருதோ டவுட் கேட்கணும். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்சர்ஸ்லேருந்து என்னென்ன ஆன்சர்லாம் நமக்கு இதெல்லாம் கிடச்சிது அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கேதர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆத்மா வந்து எப்படி ஃப்யூச்சரில் இன்னும் எப்படி நம்ம ப்ரோக்ரஸ் ஆகுறது, நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்து ஈஸியாக தெரிய வரும் நமக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அதை நான் வந்து இப்போ ஒரு முக்கியமான இதை வந்து சொல்லலான்ட்டு விரும்புகிறேன். சனாதன பாபாவை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல். அவர் வந்து பர்சனலாக எஃபர்ட் போட்டு அவருடைய பெரிய பொசிஷனில் இருந்தார். அதெல்லாம் விட்டுட்டு ஆன்மீகத்தில் வந்து ஹை லெவல் ஆஃப் ரியலைசேஷனையும் ரீச் பண்ணிட்டார். அவருடைய ஹை லெவல் ரியலைசேஷனை ரீச் பண்ணியிருக்காரு. அப்படி ரீச் பண்ணியிருந்தா கூட, அவரோட ரியலைசேஷன் ரீச் பண்ணியிருந்தா கூட அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் இன்னும் என்னோடய லைஃப்பை வந்து கோத்ரூ பண்ணி நான் நிறைய லெசன்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. என்ன அவர் ஃபைனலாக சொல்ல வர்றாருன்னா வந்துட்டு, இன்னும் கூட நான் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஃபைனலாக வந்து என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வில், என்னுடைய இந்த ஆன்மீக ஆசைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை கூட வந்து நான் வந்து சரண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அல்டிமேட்டாக நம்ம சரண்டர் பண்ணிவிட்டு ராதாராணியோடைய கிரேஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்கணும், நம்ம அதை ஏற்றுக்கணும். அந்த நிலைமைக்கு நம்ம வரணும். ராதாவுடைய அருளை பெறணும் நம்ம அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதனால தான் வந்துட்டு அவர் வந்து விஸ்வாம்பரர் வந்து அந்த கிளேயில் வந்து ராதா அப்படியே போட்டிருந்துச்சு இல்லையா, அந்த கிஃப்ட் கொடுக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் விஸ்வாம்பரருக்கு, ஏன்னா நீ வந்து ராதாராணியோடைய கிரேஸ்க்கு வந்து நீ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்திருக்க, நீ ஒரு டூலாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. ஓகே, இதுதான் வந்து சனாதன பாபாவுடைய ஒரு இது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க. நான் அவங்கள வந்து பர்பஸாக தான் வந்துட்டு அவங்கள வந்து மறைச்சி வச்சுருந்தேன். அது யாருன்னா மரா அப்படின்னு சொல்கிறாரு. மரா யாருன்னா வந்துட்டு அவங்க தான் வந்து மாயா. நம்ம எப்போ ஆன்மீகத்தில் வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோமோ உடனே அவங்க வந்து அலாம் வச்சு எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, நமக்கு எவ்வளோலாம் தடங்கள் பண்ண முடியுமோ அவ்வளோலாம் தடங்களை நம்மளுடைய பாதையில் வந்து குறுக்க கொண்டு வந்து நல்ல பெரிய பெரிய கல்லெல்லாம் கொண்டு வந்து வச்சுருவாங்க. நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடங்களாக வந்து நிற்பாங்க. இந்த மாயா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஆனால் வந்து சனாதன பாபா வந்து மாயா எவ்வளோ டெஸ்ட் கொடுத்தாலும் அவர் வந்து நல்ல ஒரு க்ளோரியஸ் வேல வந்துட்டு அந்த டெஸ்டெல்லாம் வந்து பாஸ் பண்ணிட்டாரு. அதனால அவர் வந்து ஃபைனலாக ஒரு லைனில் வந்து அவர் சொல்கிறாரு, வேர் தர் இஸ் ராமா தர் இஸ் நோ காமா. ராமா கடவுள் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல மாயைக்கு இடமே இல்லை. அதாவது செல்ஃபிஷ் டிசையர், காமானா வந்து நம்மளுடைய சொந்த விருப்பம், அந்த மாதிரி செல்ஃபிஷ் டிசையருக்கு வந்து அங்கே வந்து இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த ஸ்டோரியில் பார்த்தோம். ஆனால் இவங்களெல்லாம் விட ரொம்ப முக்கியமானவங்க நமக்கு சென்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீ ராதா அண்ட் கிருஷ்ணா. அவங்க தான் வந்து நம்மளுடைய சென்டர். அவங்க வந்து அப்படியே அவங்களுடைய ஹோலி நேமில் ஹோலி நேமில் வந்து அவங்க வந்து அப்பியர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப கருணையோடு ராதாகிருஷ்ணா வந்து அவங்களுடைய நாமத்தில் அப்பியர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நரோத்தமதாஸ் தாக்கூர் வந்து சுருக்கமாக என்ன சொல்கிறாருன்னா, ஓ பிரதர், simply by chanting the names of Krishna, one can receive the lotus feet of Radhika. Simply by chanting, கிருஷ்ணாவோட நாமத்தை சாண்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ராதாராணியோடைய லோட்டஸ் ஃபீட்டை வந்து ஒருத்தர் வந்து ரிசீவ் பண்ண முடியும். அண்ட் பை சாண்டிங் த நேம்ஸ் ஆஃப் ராதிகா, ஒன் கேன் ரிசீவ் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் கிருஷ்ணா. ராதிகாவோட நாமத்தை சொல்ல ஒருத்தர் கிருஷ்ணருடைய லோட்டஸ் ஃபீட்டை வந்து ரிசீவ் பண்ண முடியும். Thus I have briefly explained everything which will relieve the pains of your heart. நான் வந்து ப்ரீஃபாக வந்து எல்லாத்தையுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதுதான் வந்து நம்மளுடைய ஹார்ட்டில் இருக்கிற வலிகளை வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு நிவாரணம் இந்த ஒரே ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
ஆல் அதர் டாபிக்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் மிசரிஸ் அண்ட் டியூயாலிட்டிஸ். மற்ற எல்லா டாப்பிக்கும் வந்து என்னென்னா வந்து ஃபுல்லாக துயரங்கள் நிறைந்தவை தான், டியூயாலிட்டிஸ் இருமைகள் நிறைந்தவை அப்படின்னு சொல்லி நரோத்தம தாஸ் தாக்கூர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, இதோட புக்கு முடியுது. ஆத்தர் என்ன சொல்ல வராரு? சச்சினந்தன் சுவாமி மகாராஜ். அவர் வந்து இஸ்கான் சன்னியாசி. அவர் இஸ்கானில் இருக்கிற ஒரு சன்னியாசி. 50 வருஷமாக இருக்கார். நிறைய ரிட்ரீட்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. நிறைய இங்கே கோவர்தன் ரிட்ரீட், கோவர்தனில் வந்துட்டு சாண்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய ரிட்ரீட்ஸ்லாம் அவரோட வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் நிறைய இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாம் வந்து அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஸோ வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் வந்து என்கரேஜ் பண்ணுறேன், இந்த சின்ன புக்கை வந்து எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் இந்த புக்கை படிக்கிறீங்களோ இந்த சின்ன புக்கை எடுத்துக்கோங்க. நான் வந்து பெரிய ரைட்டர் கிடையாது, நான் சும்மா பொழுதுபோக்காக எழுதுகிற நாவல் ரைட்டர் தான். அதனால் இந்த நாவலில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, அது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் வந்து ஆனால் இந்த புக்கை யாரெல்லாம் படிக்கிறீங்களோ இந்த புக்கை தயவுசெய்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜர்னியில் பயணம், உங்களுடைய ஆன்மீக பயணத்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண இந்த புக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஊக்கத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், இந்த புக்கை வந்து எடுத்துக்கோங்க. லெட் மீ ஆஸ்க் யூ எ கொஸ்டின். லாஸ்ட்டாக வந்து உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, வேர் டு யூ ஸ்டாண்ட்? நீங்கள் இப்போது எங்கே நிற்கிறீங்க? நம்மளோட ஆன்மீக பாதையில் நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க வராரு மகாராஜ். ஸோ வந்து இந்த புக்கு முடியறது. யார்கிட்டெல்லாம் புக்கு இல்லையோ இன்னும் இங்கிலீஷில் வாங்கி மகாராஜோட டைரக்ட் இதை படிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப கிளியராக இருக்கும். நான் வந்து எனக்கு ஏதோ தெரிஞ்ச இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நல்ல கரெக்டான இன்ஃபர்மேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக வேணும்னா மகாராஜோடைய புக்கு வந்து இதை வாங்கி படிங்க. ரொம்ப சின்ன புக்கு தான், 80 பேஜஸ் தான். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து லைஃப்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் அந்த லிவிங் நேம் அப்படின்ற அந்த சாப்டர் வந்து நம்ம டெய்லி படித்தா ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நம்மளுடைய சாண்டிங்கை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் பொறுமையாக இத்தனை எபிசோடு உட்காந்து ஒவ்வொரு எபிசோடும் பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான். ஆக்சுவலாக வந்து இந்த புக்குக்கு நான் நான் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா நான் வந்து ஃபர்தராக வேறு புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த சேவா எடுத்துக்கலாம். தமிழில் சொல்கிற அந்த சேவாவை புக்ஸ் எல்லாம் பிரபுபாதோடைய டிசைபிள்ஸ் எழுதின புக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம தமிழில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபைனலாக வந்து இன்னையோட இந்த 19th சாப்டர் முடிக்கும் போது 18th சாப்டர் முடிக்கும் போது 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அதனால் இந்த சேவாவை நான் கண்டினியூ பண்ணலாம். குருவோடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த மாதிரி நீங்கள் இத்தனை 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்காகவும் வந்துட்டு நான் வந்து இந்த சேவாவை கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஹரி போல்.